கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆதாமின் வீழ்ச்சியிலிருந்து மனுகுலம் ஒரு ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக எடுத்து செல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, தேவனோடு இருந்த உறவையும் அது முற்றுமுழுதாக ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாக்களை மாத்திரமல்லாது ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுமையாக மீண்டும் மகிமைப்படுத்தவே பூமிக்கு வந்தார். ஏனென்றால் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆத்துமா மீட்கப்படுகிறது, சரீரமோ அவருடைய வருகையிலே ஒரு மகிமையின் சரீரத்தை அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையோ சோசோ என்பதாகும். சோசோ என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் எதுவும் குறைவில்லாத, அதாவது ஒரு முழுமையான ரட்சிப்பை குறித்து வேதம் அந்த இடத்துல சொல்லுகிறது. கிரேக்க பதத்திலே ஒரு முழுமையான ரட்சிப்பை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இந்த சோசோ என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நித்திய ஜீவனை உடைய, குணமாக்குதல் மற்றும் முழுமையான ஆரோக்கியத்தை உடைய ஒரு வாழ்க்கை, தேவையற்ற அதாவது குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது சிதைந்திருக்கக்கூடிய உறவுகள் சீரமைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, இப்படி பல உள்ளான அர்த்தங்களை கொண்ட ஒரு ரட்சிப்பை இந்த இடத்துல இந்த சோசோ என்கிற இந்த கிரேக்க வார்த்தையின் பதம் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்தின் அடிப்படையிலே நாங்கள் சொல்லுவோமானால் நாங்கள் இருளின் ராஜ்யத்திலே இருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளுவீர்கள் என்று. அதாவது ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து நித்திய ஜீவனை மொண்டு கொள்ளுவீர்கள், ஆரோக்கியத்தை மொண்டு கொள்ளுவீர்கள், குறைவில்லாத வாழ்க்கையை மொண்டு கொள்ளுவீர்கள், உறவுகள் சீரமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் மொண்டு கொள்ளுவீர்கள், ஒரு முழுமையான ரட்சிப்பை நீங்கள் மொண்டு கொள்ளுவீர்கள் என்று வேதம் அப்படியாக நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே ஓசியாவின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று கர்த்தர் ஒரு வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்திலே ஒரு வயோதிப பெண்மணி ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்தாலும் அவளுடைய அந்த ஏழ்மையான நிலை, அவளிடத்திலே சரியான ஆகாரம் இல்லை, சரியான உடை இல்லை, அவள் பாலை கூட வாங்கி அருந்துகிறதை தவிர்த்து வாழ்ந்து வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அநேக நாட்களுக்கு பின்பு ஒரு நாள் அந்த பெண்ணும் மரித்து போனால், இவள் மரித்து போனவுடன் அவளுடைய அயலார்கள் எல்லாம் போய் அந்த வீட்டை முழுதுமாய் சுத்தம் பண்ணினார்களாம். அவர்கள் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்த்தார்களாம். அதாவது அவள் படுத்திருந்த அந்த கட்டிலுக்கு கீழே, அந்த படுக்கைக்கு கீழே அநேக காகித தாள்கள் ஒரு பெட்டியிலே போடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. அதை எடுத்து அவர்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கும் பொழுது இவளுடைய சேமிப்பு சான்றிதழ்கள், அநேக சொத்து மதிப்புள்ள காரியங்களுக்கு அந்த சான்றிதழ்கள், இன்னும் அநேக காரியங்களை அந்த பெட்டிக்குள்ளிருந்து அவர்கள் கண்டார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த பெண்ணுடைய அந்த சம்பத்தை அவர்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது அவள் மிகவும் ஒரு செல்வந்தனாக இருந்திருக்க வேண்டிய ஒரு மகள். ஆனால் பாருங்கள், பால் வாங்குகிறதுக்கு கூட அவளிடத்திலே பணம் இல்லை என்ற ஒரு நிலையிலே அவள் அந்த பாலை அருந்துவதை கூட அவள் தவிர்த்து கொண்டாள் என்று அவருடைய அயலார்கள் சொல்லுகிறார். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவளுடைய குறைச்சலினால் அவள் மறிக்கவில்லை, அவளுடைய அறியாமையினால் அந்த இடத்திலே அவள் மரித்து போனாள். இதைதான் ஓசியாவிலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பிரியமானவர்களே, அநேக நேரத்திலே நம்முடைய வறுமைக்கு காரணமே வாய்ப்புகள் இல்லாததினால் அல்ல, நாங்கள் அறியாமையில் இருக்கிறதினாலேயே, அதாவது தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்ற ஒரு அறியாமையினாலேயே நாங்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்திலே நாங்கள் ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க காரணம், தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு இல்லாததினாலே நாங்கள் இந்த நாளிலே ஒரு தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தங்கள், அதன் மேல நமக்குள்ள அதிகாரங்கள் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து நீங்கள் கொண்டு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், உங்களுக்காக பரிபூரண சுகத்தை அந்த ரட்சிப்புக்குள்ளே வைத்திருக்கிறார், உங்களுக்காக தேவன் குறைவில்லாத வாழ்க்கையை அந்த ரட்சிப்புக்குள்ள வைத்திருக்கிறார். அதாவது சத்துரு உடைத்த அழிக்க பார்த்த உறவுகளை தேவன் சீர்படுத்தி அந்த ரட்சிப்புக்குள்ள வைத்திருக்கிறார். இதை இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தோடு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்குள் இருந்து கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் வேத தியான பகுதியோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.